ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். நான் சும்மாலாம் சொல்லலைங்க. மீன் குழம்புல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து செய்து பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சுவை பிரமாதமா இருக்கும். சூடான சாதத்தோட போட்டு இந்த குழம்ப சாப்பிட்டு பாருங்க. தேவாமிர்தமா இருக்கும். அதுவும் மறுநாள் இந்த மீன் குழம்ப சாப்பிட்டு பாருங்க. இன்னும் சுவை கூடுதலாவே இருக்கும். இதே மெத்தட்ல உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 பேருக்கு 2 வேளைக்கு தேவையான அளவுக்கு செய்து காமிக்க போகிறேன். இது செய்யறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸில் புளி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மிக்சியில் சின்ன வெங்காயம் 12, தக்காளி 1 சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண்சட்டி இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது சின்ன வெங்காயம் ஒரு 30 போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தோல் உரிச்ச 15 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வரும்பொழுது ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிக்குங்க. இது நம்ம தக்காளி அதிலே சேர்த்து அரைச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கரண்டியை பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரேவி பதம் கிடச்சிரும். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணீரையும் சேர்த்துட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. ஒரு முறை கலந்துட்டு குழம்போடைய கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 5 பல்லு தேங்காய், ரொம்ப நிறைய பயன்படுத்தாதீங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் இருக்குல்ல, இதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்குல்ல, அதை வந்து நேரடியாக சேர்க்காம கையை பயன்படுத்தி லைட்டாக வடித்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா அந்த காரத்தை எடுத்துரும். இந்த மாதிரி வடித்து விட்டு சேர்த்திங்கன்னா அந்த பால் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். நான் இன்னைக்கு 600 கிராம் அளவுக்கு விலை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதற்கு பதிலாக எந்த மீன் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தலையோடு சேர்த்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். கூடவே 4 துண்டு மாங்காய். மாங்காய் வந்து அதிகமாக புளிப்பு இல்லாத மாங்காவாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து கிளிமுக்கு மாங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 6 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இதுவே சின்ன மீன் பயன்படுத்துகிறீங்கன்னா 5 நிமிஷம் கொதிச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. மணக்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல 2 தெரு மணக்கும். அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். சுவையும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.